அல்ஹம்துலில்லாஹ் நமது இந்திய திருநாட்டில் 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு இன்று நமது பள்ளியிலே மூவர்ண கொடி ஏற்றப்படக்கூடிய நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியுடைய ஆரம்பமாக நமது பள்ளியின் மாணவர் சிராஜ் அவர்கள் வந்திருப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. صدق الله العظيم. அடுத்தபடியாக தமிழ்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெளிலொருகும் சீராறும் வதனமத திகழ் பரத கண்டமிதில் தெற்கடமும் அதிசிறந்த திராவிடனது திருநாடும் சற்ற சிறு திரைமுகரும் தனித்தனரும் திலகனுமே அத்திகத வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற. திருவணக்கம். அகிலங்கள் அத்தனையும் அழகோடு ஆண்டருளும் மகிமையான அல்லாஹ்வுக்கே மகத்தான புகழ்யாவும் மகத்தான புகழ்யாவும் எண்ணில்லா புரிவோடு காட்டு. நின்னதே மருத்துவர்கள் என்ற வழி செல்லாமல் நின்னதே மருத்துவர்கள் என்ற வழி செல்லாமல் நின் கோபம் கொண்டவர்கள் நெருசென்று அழியாமல் உன்னருளின் கொடைகளையே ஒப்பாக்கி தந்தாயே. அடுத்தபடியாக பிரேயர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. In the name of Allah, the most gracious, the most merciful. Praise you to Allah, the Lord of the world, the beneficent, the merciful, the owner of the day of judgment. The Aran we worship, the Aran we ask for it. Show us the straight path, the path of those who go as power, not the path of those who earn pain, and not of those who go as sick. இப்பொழுது நமது மஸ்ஜித் ஆலம் பள்ளியினுடைய முன்னாள் முத்தவல்லி ஹசன் பாய் அவர்கள் மூவர்ண கொடி ஏற்றிருப்பார்கள். ஆமென். அடுத்தபடியாக ப்ளூஜி. இந்தியா தாய்நாடு இந்தியா தாய்நாடு இந்தியர் அனைவரும் என்னுடன் பிறந்தோர். நான் மக்களின் நாட்டின் வளமான பல்வகை வழிவழி பெருமைகளை எண்ணி நான் கூறுபடுகிறேன். நாட்டின்
தகுதிக்கு ஏற்ப என்னை தகுதியாக்கிக் கொள்ள நான் என்றென்றும் பாடுபடுவேன். என் பெற்றோர், ஆசிரியர், மூத்தவர்களை மதித்து யாவரிடமும் பணிவு அன்புடன் நடந்து கொள்வேன். நாட்டு மக்களின் வாழ்விலும் வளர்ச்சியிலும் பெரும் மகிழ்ச்சி உள்ளதால் நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்குமான என் பணியினை உரிமையாய் சொல்ல உறுதி கூறுகிறேன். அடுத்தபடியாக ஹதீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. عن جابر بن عبد الله رضي الله عنهما أن رسول الله அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினாங்க. ஹஜ்ரத் ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக பயான். الحمد لله الذي وقفى والسلام على عباده الذين اصطفى أما بعد بسم الله الرحمن الرحيم إن الله بالعدل. கண்ணியத்துக்குரிய உஸ்தாத்மார்களே, ஆதம் பள்ளியின் முக்கியஸ்தர்களே, ஜமாத்தாளர்களே, என் நண்பர்களே, இஸ்லாத்தின் முதல் காணிக்கையாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ராணுவ படைகள் அற்புதமாக அணிவகுத்து இந்த நாளை மகிழ்வார்கள். இது போன்ற பல இடங்களில் கொடியை ஏற்றி சந்தோஷத்தை வெளிப்படுத்துவார்கள். 2025 ஆண்டு 26வது குடியரசு தினத்தில் நாம் இருக்கிறோம். குடியரசு தினத்தை கொடியேற்றி நாம் எல்லாம் அவனோட காத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் ஜனவரி 26 குடியரசு தினம் என்றால் என்ன, இஸ்லாமிய பார்வை குடியரசு தினத்தை எப்படி நாம் எல்லாம் பார்க்க வேண்டும் என்றெல்லாம் சிந்திக்க வேண்டிய தருணம் இது. இன்று குடியரசு தினம் என்று எதற்கு சொல்லப்படுகிறது? ஆங்கில தலைவர்கள் போராடி வந்தார்கள். தன் தாய் நாட்டுக்காக அர்ப்பணிந்த இஸ்லாமிய தேச வீரர்களையும் தலைவர்களையும் புரட்சியாளர்களையும் நினைவுகூரும் நாள் தான் இந்த குடியரசு தினம். இஸ்லாமிய பார்வை இந்த குடியரசு தினத்தை எப்படி நாம் பார்ப்பது? ஆட்சியாளர்களுக்கும் அரசியலமைப்புக்கும் 2 உபதேசங்களை திருக்குர்ஆன் வழங்குகிறது. முதலாவது, இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானத்தி இலா அஹ்லிஹா. அமானிதமான பொறுப்பை அமானிய உரிமையை ஏற்றியே ஒப்படைத்தீர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். இரண்டாவது, வஇலா தன்கும் பைனன் நாஸ் அன் தஹ்குமு பில் அத்ல். நீங்கள் மக்களிடத்தில் ஆட்சி செய்தால், தீர்ப்பு வழங்கினால் நீதமான முறையில் உங்களுக்கு அல்லாஹ் கேட்பான் என்கிறார்கள். அவ்வளவு நீதம் அந்த ஆட்சியில் இருந்தது. 11 ஆண்டு காலம் ஆட்சி பிறகு உமர் அவர்கள் இறந்த சமயம் நீங்கள் எல்லாம் ஒப்பாங்க அறிஞர் என்று ஐஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். அன்னைக்கு எட்டிய தூரம் உமர் அவர்களின் ஆட்சி காலம் இருந்தது. குடியரசு என்றால் என்ன? மக்களால் மக்களுக்காகவே மக்களே ஏற்படுத்திக் கொள்கின்ற ஒரு அரசு தான் குடியரசு தினம் என்று சொல்லப்படும். மதீனாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆட்சி காலத்தில் யூதர்கள் அவர்களின் மத சட்டப்படி வாழ்ந்திருந்தார்கள். எல்லா சமய இப்பையும் ஒரு முன் சட்டத்தை கொள்கிறது என்றால் அதுதான் ஜனநாயகம். டாக்டர் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டம், உருவாக்கிய சபை 5 அறிஞர் பெருமக்கள் இல்லாது 4 வருடங்களாக விவாதிக்கப்பட்டு அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. கண்ணியத்துக்குரியவர்களே, மன்னராட்சி முற்றுப்புள்ளி வைத்த தினம், ஆங்கிலமான மக்களாட்சி வளர்ந்த தினம், அடிமை நிலையை உடைத்த தினம், அந்த அம்பேத்கர் சட்டம் வந்த தினம், நம் பாரத குடியரசாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக தேசிய கீதம். புரட்சியில்
அசுரத்தை உயர்த்திடுவோம் புரட்சியில் கொடுமை பசுமை கலவை கொண்டதே எங்கள் தேசமடா யாமிகள் வீரமே ரத்தத்தின் தீரமே இன்னொரு வாழ்க்கையும் செலுத்திடவே குடிமக்கள் ஆட்சியில் அன்போடு வாழ்கிறோம் மன்னர்கள் ஆட்சியில் வீழ்ந்தன நாம் எல்லோருமே ஒன்றாய் இணைந்து வாழ்ந்திடுவோம் தாய் மண்ணை மதித்து வாழ்வோம் நாம் எல்லாருமே தேசம் காத்து ரத்தம் செல்லும் கலம் காணுவோம் புரட்சியில் கொடுமை பசுமையில் கலவை கொண்டதே எங்கள் தேசமடா கல்வியில் மேலே நின்றோம் விஞ்ஞான புரட்சி கொண்டோம் பெருமை பெற்றோமே இதிலும் வெற்றி கண்டோம் பெருமை கொண்டோம் உலகில் அனைத்துமே நம் இந்திய மண்ணில் சுதந்திரமாய் வாழ்வோம் நாம் எங்கே சென்றாலும் அதை போற்றுவோம் நம் இந்திய மண்ணில் சுதந்திரமாய் வாழ்வோம் நாம் எங்கே சென்றாலும் அதை போற்றுவோம் இன்பம் நிறைந்த வாழ்வில் வேற்றுமைகளை அகற்றிடுவோம் புரட்சியில் கொடுமை பசுமையில் வளம் கொண்டது எங்கள் தேசமடா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه يا الله يا رحيم الرحيم يا الله يا غفور الرحيم يا الله يا رسول الله يا الله يا رسول يا الله ஆட்சியாளர்களுக்கு வரக்கூடிய எல்லாருடைய தேவைகளும் கேள்விகளை இருக்கிறது பாதுகாப்புவாயாக அல்லா நல்ல ஆட்சியாளர்களை ஆட்சியாக யாழ்லா உலகை அல்லாஹும் அவர்களை போன்று நீளமான ஆட்சியாளர்கள் செய்வாயாக யாழ்லா மக்கள் அனைவரும் யாழ்லா வீதியிலும் யாழ்லா வயிற்றிலும் ஆழ்வர் வீட்டில் பாதுகாப்பாயாக யாழ்லா உணவு சட்டத்திட்டங்களை நாங்கள் எடுத்து செய்வதில்லை எங்களுக்கு எந்த ஒரு முடிவும் இல்லாத ஆட்சியை எங்கள் நாட்டுடைய ஆட்சியை ஆக்கியிருப்பாயாக யாழ்லா எங்கள் மகன் காப்பது எங்களுடைய மத்தியிலே எங்களுடைய காக்காகவே எங்களுடைய மற்றொரு பாதுகாப்பாக யாழ்லா இன்னும் தேர்தல்களாக இதுவெல்லாம் செயல்படுகிறது அனைத்து பாதுகாப்பாயாக யாழ்லா எங்கள் பிள்ளைகளை வரும் காலத்தில் இந்த இஸ்லாத்திற்கு வீடுக்காக யாழ்லா உயிரை கொடுக்கக்கூடிய தியாகிகளாக உருவாக்கிடுவாயாக யாழ்லா கோழைகளாக யாழ்லா தரித்தவர்களாக எங்களை உருவாக்கிவிடார்கள் அல்லா யாழ்லா என்று வாங்க பதிவு செய்து கொள்வாயாக ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم صل وسلم على النبي المؤمن وآله وصحبه اجمعين والحمد لله رب العالمين